ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது சுட சுட சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, புளியோதரைக்கு, லெமன் சாதத்துக்கு, தக்காளி சாதத்துக்கெலாம் வச்சு சைடிஷ்டாக வச்சு சாப்பிட்டீங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். வெண்டைக்காய் பொரியலுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், ஒரு பல்லாரி பொடிச்சு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொடிச்சு பொடிசாக வெட்டி வச்சுக்கோங்க. ஒரு 5-6 பூண்டு தோல் உரித்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் கடுகு, தேவையான அளவு பொடி உப்பு. வெண்டைக்காய் இந்த மாதிரி பொடிச்சு பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெண்டைக்காயில் வலுவழுப்பு தன்மை போகிறதுக்கு வெண்டைக்காய் இந்த மாதிரி பொடிச்சு பொடிசாக கட் பண்ணி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படி இந்த மாதிரி அகலமான தட்டில் அப்படியே வச்சுக்கோங்க. உடனே பொரியல் பண்ணாதீங்க. 15 நிமிஷம் கழித்து பண்ணிங்கன்னா அந்த வலுவழுப்பு தன்மை போகும். வானொலி சூடானதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கோங்க. பொரியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியாக சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சு பல்லாரி சேர்த்துக்கோங்க. அதாவது பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் நல்லா இந்த பொரியலுக்கு சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். வெண்டைக்காய் பொரியலுக்கு நல்லா வேகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கோங்க. தட்டி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. வெட்டி வச்ச வெண்டைக்காய் சேர்த்துக்கோங்க. வெண்டைக்காய் ஃபஸ்ட்டு நல்லா வெட்டாமல் நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டதுக்கப்புறம் ஒரு துணியை வச்சு நல்லா அந்த ஈரத்தை ஃபுல்லாக துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. வெண்டைக்காய் அந்த எண்ணெயில் கொஞ்ச நேரம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெண்டைக்காவின் மருத்துவ பயன்கள்: வெண்டைக்காயில் உள்ள வைட்டமின் சி அலர்ஜியை கட்டுப்படுத்தும் வல்லமை கொண்டது. அதனால் ஆஸ்துமா நோயாளிகள் அடிக்கடி வெண்டைக்காய் சாப்பிட அவை முற்றிலுமாக நீங்கும். வெண்டைக்காயில் உள்ள கொழுப்புகளை அகற்றுவதுடன் மூட்டுகளுக்கு தேவையான சத்துக்களை கொடுப்பதால் மூட்டு வலி உள்ளவர்கள் வெண்டைக்காயை சாப்பிடுவது நல்லது. அப்புறம் ஞாபக சக்திக்குமே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் குழந்தைங்களுக்கு கட்டாயம் இந்த மாதிரி பொரியல் செஞ்சு கொடுங்க. வெண்டைக்காவை உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க. சரி, சிம்மில் வச்சுக்கோங்க. அப்புறம் பிளேட் வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் வேகும். திறந்து பார்த்து மறுபடியுமே கிண்டிக்கோங்க. வெண்டைக்காய் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி கட்டாயம் செஞ்சு பாருங்கள். நான் செஞ்ச மாதிரி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. டேஸ்டியான சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. நல்லா உதிரி உதிரியாக பார்க்கறதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. கட்டாயம் நீங்களும் செய்யுங்க. செஞ்சுட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வெண்டைக்காய் பொரியல் வந்ததுன்ட்டு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹைப் வந்து கட்டாயம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய்.